குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 8th சயின்ஸ்ல நம்ம வந்து யூனிட் 17 பிளான்ட் கிங்டம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ப்ரையோபைட்ஸ் அந்த டாபிக்லாம் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ப்ரையோபைட்டு அப்புறம் டெரிட்டோபைட்டு அப்படிதான் பார்த்தோம். ஸோ ப்ரையோபைட்னா நம்ம அந்த ஒரு ஆம்பியன்ஸ் ஆஃப் அ பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிறத சொன்னோம். அப்படின்னா ஒரு பிரைமேட்டிவான சிம்லஸ்டான நான் வஸ்குலர் கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி டெரிட்டோபைட்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா தே போஸ் சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்னு சொன்னோம். தே ஆர் கால்டு வஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படிங்கிறலாம் சொன்னோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஜிம்னோஸ்பெர்ம் என்ன, அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவா இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம தாவர உலகத்துல பிளான்ட் கிங்டம்ல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான குரூப் ஜிம்னோஸ்பெர்ம். ஓகே, இந்த ஜிம்னோஸ்பெர்ம தமிழ்ல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா திறந்த விதை தாவரங்கள். ஏன் இதை சொல்றேன்னா அதுல பாருங்க ஓப்பன் சீட் இருக்கான், திறந்த விதை தாவரங்கள். சரிங்களா? இந்த ஜிம்னோஸ்பெர்ம். சோ இந்த ஜிம்னோஸ்பெர்முக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ஆர் லேக்டு சீட் பிளான்ட்ஸ். அதான் தமிழ்ல நான் சொன்னேன், திறந்த விதை தாவரங்கள், ஓப்பனா இருக்கக்கூடிய சீடு பிளான்ட்ஸ். இதுதான் ஜிம்னோஸ்பெர்ம். ஓகே, இதில் நம்ம பார்க்கலாம். அப்போ அதாவது நேக்கடு சீட் பிளான்ட்ஸ்னா அது எப்படி இருக்கும், அதோட சீடு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதோடைய ஓவில், இந்த ஓவில எந்த ஓவரையும் கவர் பண்ணிருக்காது. அதாவது இப்ப இன்றுனா இது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எந்த ஓவரையும் கவர் பண்ணிருக்காது. அப்ப அது ஓப்பனா தானே இருக்கும். அப்படிதானே? ஓவில எந்த ஒரு ஓவரையும் கவர் பண்ணிருக்காது. அதனால இவங்கள ஃப்ரூட்ஸ் உருவாகாது. அப்போ ஃப்ரூட்ஸ் உருவாகாது. அப்ப என்ன நடக்கும்? அந்த சீட்ஸ் மட்டும் அப்படியே ஓப்பனா இருக்கும். கிளியரா? அண்ட் இந்த ஜிம்னோஸ்பெர்ம்ல நம்ம இதோடைய லைஃப் சைக்கிள்ல 2 ஃபேசஸ் இருக்கு. சரிங்களா? ஒன்னு வந்து கேமிட்டோபைட்டிக் ஃபேஸ், இன்னொன்னு வந்து ஸ்போரோபைட்டிக் ஃபேஸ். சரிங்களா? ஸ்போரோபைட்டிக் ஸ்பேஸ். இதுல இந்த ஸ்போரோபைட்டிக் பிளான்ட் பாடி தான் டாமினன்ட். அதாவது டாமினன்ட்னா அவர் தான் கொஞ்சம் ஓங்கி இருப்பார், அப்படிதானே? ஸோ டாமினன்ட். அண்ட் இதோடைய பாடி உடலம் பார்த்தீங்கன்னா ரூட்டு, அப்புறம் ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் லீஃப் அப்படின்னு தெளிவா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு தெளிவா தெரியும். அண்ட் இதுல வந்து வாட்டர் அண்ட் ஃபுட் கண்டக்ட் பண்றதுக்கு, டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, கடத்துறதுக்கு நன்கு வளர்ச்சி அடைந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கு. வாஸ்குலர் திசுக்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது கடத்தும் திசுக்கள், பேர்ல இருக்கு, கடத்தும் திசுக்கலாம். அந்த வாஸ்குலர் டிசீஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கணும் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒன்னு சைலம், இன்னொன்னு ஃப்ளோயம், இவங்க இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்கள வாட்டரை கடத்தக்கூடிய திசுக்கு, வாட்டரை கடத்த நம்ம அனிமேஷன் இந்த இதுலயும் பார்ப்போம். வாட்டரை கடத்தக்கூடிய திசுக்கு பாத்தீங்கன்னா, டிஷ்யூக்கு ட்ராக்கீடுகள் அப்படிம்பாங்க. அதை
ட்ராக்கி அப்படின்னும் ஃபுட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூக்கு சீவ் செல் அப்படின்னும் சொல்லுவாங்க. சீவ் செல் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இவங்கள பாத்தீங்கன்னா ஸ்போர்கள் அனைத்துமே கோன் ஷேப்ல இருக்கும். கோன் ஷேப் பார்த்துருப்பீங்களா? இந்த மாதிரி இவங்களோட ஸ்போர் எல்லாமே இப்படி இருக்கும். சரியா? இதெல்லாம் இந்த ஜிம்னோஸ்பெர்ம்ல உண்டான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ இதை நம்ம வந்து அந்த அனிமேஷன் சிமுலேஷனையும் நம்ம வந்து பாயிண்ட் பார்க்கலாம். அதுல அப்புறம் யூசஸ் என்ன அப்படிங்கிறதையும் அதுலயே நம்ம பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ என்னோட ஸ்க்ரீனை நான் வந்து ஷேர் பண்றேன். லாஸ்ட் கிளாஸ்ல பயோபைட் டெரியோபைட்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஜிம்னோஸ்பெர்ம் பார்க்க போறோம். சரிங்களா? ஜிம்னோஸ்பெர்ம் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஓகே ரைட்டா? ரைட். ஸோ இந்த ஜிம்னோஸ்பெர்ம் டேப்பை தான் எடுத்திருக்கேன். இந்த இருக்கா? இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஜிம்னோஸ்பெர்ம். அப்போ ஜிம்னோஸ்பெர்ம்கள் திறந்த விதை தாவரங்கள். ஜிம்னோஸ்பெர்ம் நேக்கடு சீடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓவில் வந்து இஸ் நாட் இன்க்ளூசிவ் ஓவரி. எந்த ஒரு ஓவரினாலும் கவர் பண்ணியிருக்காது. அப்படிதானே? ஓகே. இப்போ இதுல வந்து நம்ம வந்து ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறது நேக்கடு சீட் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓவில்ல எந்த ஓவரியும் அப்படியே அதை என்க்ளோஸ் பண்ணியிருக்காது, கவர் பண்ணியிருக்காது. அந்த சீடு வந்து அப்படியே எக்ஸ்போஸ்டா இருக்கும். இதுதான் இந்த குரூப்போடைய கோர் கான்செப்ட். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கோன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். இந்த இருக்கு பாருங்க. இருக்கா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. இப்போ இந்த பைன் கோன் ஷேப்ல இருக்கா எல்லாமே. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஓப்பன் கோன்னு இதை கிளிக் பண்றேன். என்ன நடக்கும் பாருங்க. கோன் ஸ்கேல்ஸ்லாம் ஓப்பன் ஆகி உள்ள இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் வெளியே விசிபிளா இருக்கு. கரெக்டா? நீ பாருங்க க்ளோஸ்ல, இது ஓப்பன்ல. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம புக்கில் படிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது நம்ம அதை ஓகே இப்படி ஓப்பன்ல இருக்கு போனு, நான் இதை க்ளோஸ் பண்றேன். அந்த ஓப்பன் பண்ணும் போது அந்த சீடு வந்து உங்களுக்கு விசிபிளா தெரியுது. இதை பாக்குறீங்க அப்படிதானே? இப்போ இந்த சீடை மூடக்கூடிய எந்த ஃப்ரூட் வாலும் இல்லை. அப்படிதானே? ஏதாவது ஃப்ரூட் வால் மாதிரி இருக்கா? ஜஸ்ட் அந்த சீட் மாதிரியே இருக்கு, அவ்வளவுதான். எந்த ஃப்ரூட் வாலும் இல்லை. இதுதான் நேக்கடு சீட். அப்படி ஓப்பனா எக்ஸ்போஸ்டா அதான் இப்படி சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா சைட்ல ரிலீஸ் விங்டு சீடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை நம்ம பண்ண போறேன். அதாவது ஒரு விஞ்சடு சீடு ஸ்பின் அப்படிங்கிற போடும் போது அதுக்கு விங்கு இருக்கிறதுனால காத்துல தூரமா போய் பறக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது டிஸ்பர்சல் நடக்கும். பாருங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி பறந்து வந்துச்சா. ஸோ இதனால காத்துல நல்ல தூரமா எந்த தூரம்னாலும் போகும், டிஸ்பர்சல் நடக்கும் அதுக்காண்டி. ஸோ விஞ்சடு ஸ்பின்னை நாம ஸ்பின் ஆகி அப்படி கீழே விழுறத பார்த்தோம். இந்த விங் இருக்கிறதுனால தான் அது வந்து என்ன ஆகுதுன்னா காத்துல தூரமா பறக்குது, டிஸ்பர்சல் நடக்குது. இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இதுல வந்து சொல்லிப்பாங்க ஸ்போரஞ்சியா அண்ட் ஸ்போர்ஸ் ஃபார்ம் இன்சைட் த கோன். ஃபீமேல் கோன் ஹோல்ட்ஸ் winged seeds directly on its scales, no fruit wall around them. நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி. ஓகே ரைட். இப்போ கீழே வரோம். இதை தான் நம்ம தியரியில பார்த்தோம். ட்ராக்கிட் வாட்டர் அண்டு ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுறது சீவ் செல். ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும். தமிழ்ல வந்து சல்லடை செல் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே ரைட். இது என்னன்னு பார்ப்போமா? இப்போ இந்த ட்ராக்கிட் அப்படிங்கிறது வாட்டர் கண்டக்ட் பண்ணக்கூடிய, நீர் கண்டக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூ, வாட்டர் கண்டக்டிங். கரெக்டா? சீவ் அப்படின்னா சீவ் செல்னா ஃபுட்டை கண்டக்டிங் பண்ணக்கூடிய டிஷ்யூ, ஃபுட் கண்டக்டிங். இதுல நம்ம வந்து கொஞ்சம் இதை மட்டும் லேசா எப்படி பார்க்கணும்னா வாட்டர்ல நம்ம இமேஜினேஷன் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இதுல டாட்ஸ் நம்ம பார்க்கும்போது ட்ராக்கிட்ல கீழே இருந்து மேலே போகும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் வாட்டர் வந்து ரூட்ல இருந்தா மற்ற பிளான்ஸோட பார்ட்ஸ்க்கு போகணும். அதனால கீழே இருந்தா மேலே போகணும். அப்படின்னா வாட்டர் கீழே இருந்து மேலே போகும். சீவ் செல் அப்படிங்கிறது ஃபுட்டு,
ஸோ இலை லீஃப் வந்து தயாரிக்கும். அதை வந்து உடல் அந்த பிளான்டோட மற்ற அதர் பாடி பார்ட்ஸுக்கு கொண்டு போகணும். சரிங்களா? அதனால அந்த சீவ் செல்ல அப்படியே அந்த கூட்டு வந்து நகர மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகேவா? ஸோ சைலம் ப்ளோயத்தோடைய பேசிக் செல் டைப்ஸ் இது. அப்படிதானே? நம்ம சைலம் ப்ளோயம் பார்த்தோம்ல, அந்த சைலம் ப்ளோயோட பேசிக் செல் டைப் இது. இது கிளியரா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்புறேன். இப்போ நம்ம அடுத்து எங்க வரோம்னா கிளாசிஃபிகேஷன். இதுல பின்னாடி இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பார்த்துட்டு அப்புறம் அந்த பேஜ் போகலாம். கிளாசிஃபிகேஷன். இப்போ இதுல 4 கிளாஸஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஒரு பனைமரம் மாதிரி இருக்கக்கூடிய சைக்கிளைட்ஸ். இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பனைமரம் மாதிரி பாம் ட்ரீ மாதிரி இருக்குமா இது. பாம் லைக் எரெக்ட் அன்பிரான்ச்டு, அதாவது கிளையே இல்லாத குரோனா பைனட் லீவ்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பனைமரம் போன்று நேராகவும் கிளைகள் இல்லாமலும் வளரும். இதோடைய வேர் ரூட் எப்படி இருக்கும்? டேப் ரூட்டா இருக்கும், இல்ல கொரலாய்டு ரூட்டா இருக்கும். ஆணி வேர் அப்படிம்பாங்க தமிழ்ல, அண்ட் பவள வேர், இருவகை வேர்கள் இதுல இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சைக்கஸ். ஓகேவா? பனைமரம் மாதிரி இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜிங்கோயல்ஸ். ஜிங்கோயல்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் ஜிங்கோ பைலோபா. ஓகேவா? ஜிங்கோ பைலோபா. இது எப்படி இருக்குன்னா ஃபேன் ஷேப்டு லீவ்ஸ் இருக்கும். பார்த்தா தெரிஞ்ச ஒரு மாதிரி ஃபேன் ஷேப் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்கும். லார்ஜ் ட்ரீயாக இருக்கும், ஃபேன் ஷேப்டு லீவ்ஸாக இருக்கும். ஒன்லி லிவிங் ஸ்பீசஸ், அதாவது இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரோட இருக்கக்கூடிய தாவரம் இதுதானா. சரிங்களா? அதான் அப்படி சொல்லிப்பாங்க. ஃபேன் ஷேப் லீவ்ஸ் இருக்கும். இந்த குரூப்ல இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு லிவிங் ஸ்பீசஸ் இது மட்டும்தான். யாரு? ஜிங்கோ பைலோபா. அந்த குரூப்ல பாத்தீங்களா? அப்ப மத்ததெல்லாம் எப்படி அழிஞ்சது? அதெல்லாம் நிறைய இருக்கா. அப்ப அதை நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அதோடைய யூசஸ் என்ன, அதோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன் அழியுது அப்படிங்கிறது அதே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சா இருக்கும். கரெக்டா? ஏன்னா தாவரங்கள் மட்டும் இல்லாம அனிமல்ஸும் நிறைய அழிஞ்சு தான் வருது. அப்போ எதனால மாறுது, என்ன கண்டிஷன், என்ன மாறி இருக்கு, இல்ல அது பரிணாம வளர்ச்சியில இப்போ வந்திருக்கா, வேற மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணலாம் பெரிய வயசான பிறகு, இல்ல இன்டர்நெட்ல படிக்கலாம். இப்போ நீங்க நம்ம புக்ல ஒரு லைன் கொடுத்துருங்க, இது மட்டும் தான்ப்பா இருக்கு அப்படின்னா நீங்க நெட் படிங்க. ஒய் இந்த லிவிங் ஸ்பீசஸ் மட்டும் இப்போ அந்த குரூப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பாருங்க. நிறைய எக்ஸ்ட்ரா அதர் தன் புக்கை நீங்க கத்துக்கிடும் போது உங்களுக்கு டாபிக் நல்லா கிளியரா புரியும். இது வந்து துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதிரி அன்பிளசன்ட் ஸ்மெல் வரக்கூடியதான் இந்த இதுல. சரியா? இது ரெண்டு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து இங்க வரோம், கோனிஃபரல்ஸ். இது வந்து பைனஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இத இது வந்து கோன் ஷேப்டா இருக்கும். எவர் கிரீன் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கோன் ஷேப் எவர் கிரீன் ட்ரீ. அடுத்து நீட் டெயில்ஸ் இந்த இருக்கலாம். இதுலயும் வந்து எக்ஸாம் வந்து இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் சொல்லிட்டோம்ல, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். எவர் கிரீன் கோன் ஷேப்டு நீடில் ஆர் ஸ்கேல் லீவ்ஸ். பூம்பு வடிவ பசுமை மாற தாவரங்கள் எவர் கிரீனா இருக்குமா, அண்டு பூம்பு வடிவத்தில் இருக்குமா, கோன் ஷேப்பா இருக்குமா. விங்கடு சீட்ஸ் ப்ரொடியூஸ் இந்த ஃபீமேல் கோன். விதைகள் இறகு வடிவில் பெண் குமிழில் உருவாகின்றன அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த சீட்ஸ் தான் விங்கடா இருக்கும். அது எங்க இதாகும்னா ஃபீமேல் கோன்ல. இது கிளியர் ஆயிட்டு. அடுத்து இங்க வரும் நீட்டல்ஸ். நீட்டம் ஸ்மால் குரூப் வித் ஆஞ்சியோஸ்பர்ம் லைக் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம் பின்னாடி படிக்க போறோம். ஆஞ்சியோஸ்பர்ம்கள் போன்ற உயர் பண்புகள், அதே மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்குமா. நேக்கட் ஓவில்ஸ் பார்ன் ஆன் எ ஃப்ளவர் லைக் சூட்ஸ். மூடப்படாத சூழ்கள் மஞ்சரி குமிழிலிருந்து தோன்றும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் ஆஞ்சியோஸ்பர்ம் மாதிரியே இருக்கும், ஆனா சீடு எக்ஸ்போஸோட தான் இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ இதுல இருந்து நம்ம இந்த இதுல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நேக்கட் சீட் ஓவில் வந்து ஓவரியால கவர் பண்ணியிருக்காது, என்க்ளோஸ் பண்ணியிருக்காது. ஸ்வோரோஃபைட் டாமினன்ட், வெல் டெவலப்டு வஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கு. ட்ராக்கீடு வாட்டர், சீவ் செல் வந்து ஃபுட்டு அப்படிங்கிற இம்பார்ட்டண்டான இதெல்லாம் பார்த்தோமா. அப்புறம் ஃபோர் கிளாஸ் என்னெல்லாம், சைக்ளைட்ஸு, ஜிங்கோயல்ஸு, கோனிஃபெரல்ஸு, நீட்டல்ஸ் அப்படிங்கிற 4 கிளாஸஸ் பார்த்தோம். ஜிங்கோ ப்ளோபா அப்படிங்கிறதான் அதில் நம்ம ஒரே லிவிங் ஸ்பீசஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, சூப்பர். இப்போ இந்த ஜிம்னோஸ்பெர்மோடைய அந்த ட்ரீயோடைய டெய்லி லைஃப்ல நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது, அதுக்கு ஜிம்னோஸ்பெர்ம் யூசஸை நான் காமிக்கிறேன்.
இதுதான் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம் புக்ல போட்டிருக்காங்களா இது. பேப்பர் இண்டஸ்ட்ரியில wood of coniferous pinus agathis is used to make paper. பாருங்க, பேப்பரை கிரியேட் பண்றதுக்கு நம்ம பேப்பர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிதானே. நீங்க எழுதுறீங்க, எக்ஸாம்ல எழுதுறீங்க, புக் இருக்கு, நோட் இருக்கு, எல்லாமே பேப்பர். அப்ப ஊசியிலை தாவரங்களின் மரக்கட்டைகள் காகித தொழிற்சாலை பயன்படுகின்றன. ஓகேவா, இது புரியுதா? பேப்பர் இண்டஸ்ட்ரியில அந்த பைனஸ் அகத்திஸ் மரம் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் வுட், கட்டுமானத்துல அகசிஸ் இஸ் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கிங் பிளைவுட். மின்கட்டைகள் கட்டுமானத்திற்கும் பொருட்களை பொதிவதற்கும் ஒட்டுப்படைகளுக்கும் யூஸ் ஆகின்றன, பயன்படுகின்றன. சரியா, இது புரிஞ்சிருக்கும். அடுத்து டர்பண்டைன் ஆயில். டர்பண்டைன் ஆயில் இது வந்து என்னன்னா, டர்பண்டைன் ஆயில் வந்து சொல்றேன், பைனஸ் பசையில இருந்து பெயிண்ட்டுக்கு அப்புறம் மூட்டு வலி மருந்துக்குலாம் தயாரிப்பாங்க அந்த டர்பண்டைன் ஆயில் வந்து. சரிங்களா, அதான் இது போட்டிருப்பாங்க. பைனஸ் பசையிலிருந்து பெறப்படும் டர்பண்டைன் வண்ணப்பூச்சி பெயிண்ட்டுக்கும் அப்புறம் மூட்டு வலி நிவாரணத்துக்கும் யூஸ் ஆகுது. பெயிண்ட் மெடிசினலி ஃபார் பெயின், அப்புறம் பிரான்சிஸ். ஈடிபிள் சீட்ஸ், உண்ணத்தக்க. அடுத்து பைனஸ் ஜெரலாடினா, அந்த விதைகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எபிடெரின். எபிடெரின் அப்படிங்கிற எபிடெரியா தாவரத்தை வந்து ஆஸ்மா மருந்து இது. சரிங்களா, ஆல்கஹால் ஃப்ரம் எபிடெரியா கியூர் ஆஸ்மா அண்ட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். எபிடெரியா தாவரத்திலிருந்து பெறப்படும் இது ஆஸ்மா மற்றும் சுவாச கோரலுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அப்புறம் ஆர்னமெண்டல் ட்ரீ, அழகு தாவரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆரோகாரியா பீட்விலி இஸ் grown as ornament and ornamental plant அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ அதை வந்து அழகுக்காக வளர்க்குறாங்க. இந்த 6 யூசஸையும் பார்த்துக்கோங்க. பிளைவுட்ல, பேப்பர்ல, பெயிண்ட்ல, டர்பைன்ல, ஃபைன் சீட்ஸ்ல, பில்ஸ்ல எல்லாமே பிபில ஸ்டார்ட் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பெயிண்ட் எல்லாமே சொல்றேன். அந்த மாதிரிலாம் பில்ஸு, பைன் சீட்ஸு, பிளைவுட்டு, பெயிண்ட், பிரெட்டி ட்ரீ, அதாவது ஆர்னமெண்டல் எல்லாத்துக்குமே ஒரு பீல ஆரம்பிக்க மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் வைக்கிற மாதிரி. சரியா, ரைட், ஓகே. இப்போ இது முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அடுத்து ஆஞ்சியோஸ்பர்ம் பார்க்கணும். ஆஞ்சியோஸ்பர்ம் பார்க்க முன்னாடி நம்ம கிங்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல போகலாம். அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ ஆஞ்சியோஸ்பர்ம்ல அந்த 4 கிளாஸஸ், சைக்ளைட்ஸ், ஜிங்கோயல்ஸ், கோனிஃபரல்ஸ், நீட்டல்ஸ், அது முக்கியம், இம்பார்ட்டன்ட், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து ஆஞ்சியோஸ்பர்ம். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், சரிங்களா? இப்போ நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது இந்த பிளான்ட் கிங்கட்டத்துல ஒரு ஒரு சுப்பீரியரான பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு தாவரத்தை பத்தி பார்க்கணும். அதுதான் ஆஞ்சியோஸ்பர்ம். ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படின்னா இது வந்து மூடிய விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது தெரிஞ்சா போனது திறந்த, இது மூடிய, அது நேக்கட் சீடு, இது க்ளோஸ்டா இருக்கும். ஸோ ஆஞ்சியோஸ்பர்ம் அப்படிங்கிற வார்த்தை 2 கிரீக் வேர்ட்ல இருந்து வந்துச்சு. 2 கிரீக் வேர்ட்ல இருந்து வந்துச்சு. ஒன்னு வந்து ஆஞ்சியோ. ஆஞ்சியோனா பாக்ஸ் ஆர் க்ளோஸ்டு அப்படின்னு அர்த்தம். பெட்டிமாங்கல்ல, பெட்டி அல்லது மூடிய பெட்டி அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஸ்பெர்மா. ஸ்பெர்மா வந்து சீடு. அப்போ இதுல க்ளோஸ் சீடு, பாக்ஸ் சீடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஓகே, சூப்பர். இப்போ இதோடைய ஹேபிட்டட்னா வளர இயல்பு, அதாவது சின்னதா, கொஞ்சம் மீடியமா, பெருசா, அந்த மாதிரி செடியா, மரமா, அந்த மாதிரி வளர்றாங்க. அதான் ஹேபிட்டட். ஹேபிட்டேட்டை வச்சு சரி, ஹேபிட்டை வச்சு அதை 3 டைப்பா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து ஹெர்பு. ஹெர்ப்னா சின்ன செடி, புரியுதா? ரெண்டாவது ஸ்ரப், இது வந்து புதர் செடி. மூணாவது ட்ரீ. இந்த மாதிரி
3 அண்ணா இருக்கு. ஓகே, இதை நம்ம நம்ம அனிமேஷனையும் அதை பார்ப்போம். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் அதையும் பார்ப்போம். நம்ம மாமரம் சிம்மருக்குலாம் பின்னாடி பார்ப்போம். ஓகே, இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷலிஸ்டா அந்த வளர்ச்சி அடைந்த வஸ்குலர் டிசீஸ் இருக்கு. சைலம், போயம் இருக்கு. சரிங்களா? சைலத்துல 4 செல்ஸ் இருக்கு. சைலத்துல 4 செல்ஸ் இருக்கு. என்னலாம்னா வெசல், சைல குழாய்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்புறம் ட்ரக்கி நம்ம பார்த்தோம்ல. அடுத்து சைலம் பேரங்கைமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து சைலம் ஃபைபர். ஃபைபர்னா நார்கள் அப்படிம்பாங்கல்ல, அது சைலம் ஃபைபர். இந்த மாதிரி 4 அண்ணா இருக்கு. இதே மாதிரி ஃப்ளோயத்துலயும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோயத்துல எழுதி போடுறேன். ஃப்ளோயத்துல 4 செல் இருக்கு. ஃப்ளோயத்துல 4 செல்ல இதுல வந்து சி டியூப்ஸ், சல்லடை குழாய் அப்படிம்பாங்க. அப்புறம் ஃப்ளோயம், பேரங்கைமா. அதுக்கப்புறம் கம்பெனியன் செல்ஸ். கம்பெனியன் செல்ஸ் தான் சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். இந்த மாதிரி 4 அண்ணா இருக்கு. இது எப்படி இருக்கும், இல்ல என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டேன். ஓகேவா? ஸோ எகெயின் நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன், ஆஞ்சியோஸ்பெர்ம் சிமுலேஷனை காட்ட போறேன். ஆஞ்சியோஸ்பெர்ம் அதுவும் உங்களுக்கு வந்து ஜிம்னோஸ்பெர்ம் மாதிரியே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதுல நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜின் பண்றதுக்காண்டி சின்னது கொடுத்துருக்கோம். வந்துட்டா ஸ்க்ரீனு? எஸ். ஆஞ்சியோஸ்பெர்ம். ஸோ நம்ம முந்தின இதில் பார்த்தோம்னா ஜிம்னோஸ்பெர்ம், அது வந்து ஓப்பன் நேக்கட் சீட். இதுக்கு அடுத்த அந்த இதுக்கு அடுத்த லெவல் தான், அதாவது சீடை முழுசா ஒரு ஃப்ரூட்டா நம்ம கவர் பண்ணி ப்ரொடக்ட் பண்றக்கூடிய தாவரம், அந்த பிளான்ட் தான் ஆஞ்சியோஸ்பெர்ம். சரிங்களா? ஓகேவா? ரைட். இப்போ இந்த டேப்ல நீங்க பார்க்கலாம் ஆஞ்சியோஸ்பெர்மோடைய அந்த ஆரிஜின் வாய்டா பார்க்கலாம். கிரீக் ஆஞ்சியோ பாக்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அப்படிம்பாங்க, பெட்டி அப்படிம்பாங்க. ஸ்பெம் அப்படின்னா, ஸ்பெர்மா அப்படின்னா சீடு, விதை அப்படிம்பாங்க. Seeds fully enclosed inside the fruits. Angiosperm grow as herbs, shrubs or trees and carry well-developed xylem and phloem. நம்ம நன்றாக வளர்ச்சியடைந்து சொன்னோம்ல, வெல் டெவலப்டான சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இப்போ நம்ம ஹேபிட் அடிப்படையில் பிரிச்சோமா, அதை பார்க்க போறோம். சொன்னா ஹெர்பு, ஸ்க்ரப்பு, ட்ரீ, சின்ன ஒரு சிறு செடி, புதர் செடி, மரமா. அதனால அந்த சைஸை வந்து அப்படி ஏத்தாதான் போடுறேன். கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெரிய பெருசு, அப்படி பெருசு. அடுத்ததான் இப்போ ஹெர்பு அப்படிங்கிறத இங்க எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஹெர்ப்ல இது வந்து சொலானம் மெலஞ்சினா அப்படின்னு போட்டிருப்பாங்க. சொலானம் மெலஞ்சினா, அதாவது கத்திரி செடி. புரியுதா? ஹெர்பு சிறு செடிக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்றோம். சொலானம் மெலஞ்சினா, அதாவது கத்திரி செடி. அடுத்த ஸ்டெப் புதிர் செடி அப்படின்னு சொன்ன கொடுத்தோன்னா, புதிர் செடி அப்படிங்கிறது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனசிஸ். சரிங்களா? அதுதான் அது எக்ஸாம்பிள் வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சைனசிஸ், செம்பருத்தி. அடுத்து அதோட பெருசு ஒருத்தர் ட்ரீ, மரம் மாதிரி இருக்காருல்ல, இது இது வந்து மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு போடுவாங்க. மாஞ்சிஃபெரா இண்டிகா, மாமரம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள். இதை நீங்க பார்க்கும் போது இந்த ஒவ்வொரு பிளான்டோடைய அந்த ஹைட் வந்து வித்தியாசமா இருக்கு. அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஓகே, எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, ட்ரீ வேற, அந்த ஹெர்ப் வேற அப்படிங்கறத காமிக்க இந்த சைஸை நம்ம பார்த்தோம். ஓகே, ரைட். ஸோ ஹெர்ப் வந்து சின்னதா இருக்கும், ட்ரீ வந்து பெருசா இருக்கும். அப்ப இதுதான் ஹேபிட். அப்ப ஹேபிட்னா என்ன? தாவரம், அந்த பிளான்ட்
எப்படி வளருதுன்னு சொல்றக்கூடிய வழி, பாத்து, ஒரு வே. அதான் இப்படிதான் வளருது அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு பாத்து, ஒரு வே தான் இது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா சைலம் ஃப்ளோ இதை பார்க்க போறோம். இந்த பாருங்க, இதுல இது வந்து சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நம்ம பார்க்குறோம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன். சைலம் ஃப்ளோயம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாட்டர் ஃபுட் அப்படின்லாம் சொன்னோம். அப்புறம் நான் உங்களுக்கு போர்டில் எழுதி போட்டேன். என்னன்னா சைலத்துல 4 செல்லு, ஃப்ளோயத்துல 4 செல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 செல்லையும் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சைலம் சொன்னா வெசல், சைல குழாய் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ட்ரக்கீஸ், அப்புறம் சைலம் பேரங்கைமா, அப்புறம் சைலம் பைப்பர் இப்படி இருக்கும். இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது அப்படிங்கிற பார்க்க போறோம். ஸோ வெசல் அப்படிங்கிறது வாட்டரை நல்லா கடத்தக்கூடிய, எஃபிஷியண்டா கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங் ஹாலோ டியூப். தமிழ்ல பாத்தீங்கன்னா நீரை திறம்பட கடத்தும் நீண்ட குழாய்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. போட்டிருக்காங்களா? இது ஒண்ணு. அடுத்து இங்க வர ட்ரக்கீட். இது வந்து என்ன பண்ணுவோம்னா elongated cells that also conduct water less efficient than vessels. முன்னாடி பார்த்த வெசல்ஸை விட அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் இல்ல, அவரோட கம்மி தான். இவரும் வாட்டர் கண்டக்ட் பண்ணாரு. ஒரு எலாங்கனேட் செல், நீரை கடத்தும் நீண்ட செல்கள். சரிங்களா? இன்னொரு செல் தான் ட்ரக்கீட். அடுத்தது சைலம் பேரங்கைமா. இது வந்து லிவிங் செல்ஸ் தட் ஸ்டோர் ஃபுட், உணவு சேமிக்கும் உயிருள்ள செல்கள். அடுத்து சைலம் ஃபைபர். இதுல பாத்தீங்கன்னா சைலத்துலலாம் வாட்டர் கீழ இருந்து மேல போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கீழ இருந்து மேல போகுது. சைலம் ஃபைபர் இவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுப்பார். ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட், இயந்திர வலிமை அளிக்கும். இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்னன்னா ஃப்ளோயிட் வரும். ஃப்ளோயிட்ல 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் சீவ் செல் கண்டக்ட்ஸ் ப்ரிப்பேர்டு ஃபுட் சுகர்ஸ் த்ரூ அவுட் த பிளான்ட். அப்படிதானே? அப்போ ஃபுட்டு தயாராயிட்டு அந்த ஃபுட்டை அந்த பிளான்ட் ஃபுல்லா கொடுக்கணும், த்ரூ அவுட் த பிளான்ட் கொடுக்கணும். அதுக்கு யூஸ் ஆகக்கூடியதான் இந்த சீவ் டியூப். ஓகே, இங்க அந்த ஃபுட்டு தான் வந்து சுகர், அந்த சுகர் தான் அது கொடுக்கு. அடுத்து ஃப்ளோயம் பேரங்கைமா. இது ஃப்ளோயம் பேரங்கைம்னா லிவிங் செல் தட் ஸ்டோர் ஃபுட், உணவு சேமிக்கும் உயிருள்ள செல்கள். கரெக்டா? ஓகே, அடுத்து கம்பேனியன் செல்ஸ் சப்போர்ட் பண்றோம்னு சொன்னா துணை செல்லுமாங்க. அசிஸ்ட் சீவ் டியூப்ஸ் இன் த ஃபுட் டிரான்ஸ்போர்ட், செல்லடை குழாய்க்கு உணவு கடத்த உதவுமா இது இந்த கம்பேனியன் செல்ஸ். ஸோ அசிஸ்ட் சீவ் செல் சீவ் டியூப்ஸ் இன் ஃபுட் டிரான்ஸ்போர்ட்ஸ். அடுத்து ஃப்ளோயம் ஃபைபர். இட் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட், இயந்திர வலிமையை கொடுக்குமா, அளிக்குமா. சரிங்களா? அதனால இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் சொல்றோம். கீழே நம்ம சைன்ல தான் நம்ம சொல்லும் போது வாட்டர், வாட்டர் வந்து கீழே இருந்து மேலே போற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஃப்ளோயத்தை கிளிக் பண்ணும்போது அந்த அந்த ஃபுட்டு வந்து கீழே நோக்கி போகும். சரிங்களா? ஏன்னா அவர் இலையில தான் தயாராகிறார், அங்கேருந்து கீழே போற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏன் சைலத்துல வாட்டர் வந்து அந்த ரூட்ல இருந்து லீஃபுக்கு போகும், தண்ணி தேவைப்படும் அங்கதான். ஃப்ளோயத்துல அங்க உணவு ரெடியா இருக்கு, அந்த உணவு அந்த லீஃப்ல இருந்து தாவரம் முழுவதுக்கும் போகணும், பிளான்ட் முழுவதுக்கும் அது போகணும். ஸோ அதனால நம்ம அதோட சொல்றோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம பார்த்தோம். இதில் அதுதான் சின்ன டிஃபரன்ஸ் அப்படி போடுறோம். இதுல இருந்து கீழே இருந்து மேலே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து ஃப்ளோயத்தில் வந்து அப்படியே மேலேருந்து கீழே போகிற மாதிரி நம்ம போட்டிருப்பாங்க. இது ஒன்று. அப்போ இதுல கீ பாயிண்ட்ஸ் என்னெல்லாம், ஆன்ஜியோ அப்படின்னா க்ளோஸ்டு, ஸ்பெர்மா அப்படின்னா சீடு. அப்போ க்ளோஸ்டு சீடு பிளான்ட்ஸ் 3 ஹேபிட்ஸ் இருக்கு, ஹெர்பு, ஸ்ரப்பு, ட்ரீ. அப்படின்னா சைலத்துல 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. வெசல், ட்ராக்கீட், சைலம் பேரங்கம்மா, சைலம் பைப்பர். ஃப்ளோயத்துல அதே மாதிரி 4 இருக்கு. சீவ் டியூப், ஃப்ளோயம் பேரங்கம்மா, கம்யூனிசல், ஃப்ளோயம் பைப்பர். சரியா? இது நம்ம பார்த்துடலாம். ரைட். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இதுல மோனோகாட் அண்ட் டைகாட்ஸ், இதை வந்து நம்ம பார்க்க போறோம்.
மோனோகாட்னா என்ன, டைகாட்னா என்ன அப்படிங்கிறது. இது ஆஞ்சியோஸ்பெர்மோடைய கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? ஆஞ்சியோஸ்பெர்மோடைய கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம் ஸ்பிட் இன்டு 2 கிளாஸஸ். 2 கிளாஸஸா அது பிரியும். 2 கிளாஸ்னா என்னன்னா இந்த மோனோகாட்டிலேடான்ஸ், அதாவது தமிழ்ல ஒரு விதை தாவரங்கள் அப்படிம்பாங்க. இங்கிலீஷ்ல ரெண்டாவது டைகாட்டிலேடான், இரு விதையிலை தாவரங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ரைட். டை அப்படின்னால 2, மோனோ அப்படின்னா 1. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டைல இருந்து ஆரம்பிக்கும். டையை காமிக்கிறேன் பாருங்க. எல்லாமே ஒரு மாதிரி சைஸ் மாறி இருக்கும், ஷேப் அந்த டயக்ராம் மாறி இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பீன், மேங்கோ, நீம், இதெல்லாம் வந்து டைகாட்டிலேடான் அதோட எக்ஸாம்பிள். இது மாதிரி நம்ம மோனோ காட்டிலேடானுக்கு நம்ம பார்ப்போம். பனானா, பேடி, அப்புறம் கிராஸ், புல்லு, இதெல்லாம் நம்ம மோனோ காட்டிலேடான் ஒரு விதை தாவரம் அது வரும். அதோடைய ரூட் சிஸ்டமும் மாறும். புரியுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சீடை பாருங்க. சீட் பாத்தீங்கன்னா கட்டாயி 2 காட்டலடான்னு காமிக்கும். 2 இப்போ டை தானே. அப்போ இந்த சீட்ல அந்த காட்டலடான் வந்து 2ஆ இருக்கு. சீட்ல காட்ட என்ன சீட் தான் கட்டாயி காமிக்கும் நம்ம. ஓகே, அடுத்து ரூட். இதை பார்த்தாச்சா? அடுத்து ரூட் ஆணிவே தொகுப்போம். நம்ம சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாங்கு மரம், பீனு, நீம் இதெல்லாம் எடுத்துட்டு அதோட வேற பார்த்தீங்கன்னா அந்த டேப் ரூட் தான் அதோட சிஸ்டம். அப்படிதான் இருக்கும். டேப் ரூட் காமிக்கும். ஒரு மெயின் ரூட் இருக்கும், அதுல இருந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருக்கும். புரியுதா? அடுத்து மூணாவது ரெட்டிகுலேட் வெனேஷன், அதாவது வலைப்பின்னல் நரம்பயமா இது, அதாவது லீஃப் வெனேஷன். ஓகே, நெட்டு மாதிரி பேட்டர்னா இருக்கும் அப்படிங்கிறதான் காமிச்சிருக்காங்க. அந்த சும்மா அந்த பிக்சர்ல காமிச்சிருக்காங்க. ஸோ ரெட்டிகுலர் வெனேஷன் எப்படி இருக்குன்னா நெட்டு மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும், லீஃப் வெனேஷன். அடுத்து ஃப்ளவர் டெட்ரா பெண்டாமரஸ் 4 to 5 பார்ட்ஸ் அப்படி போட்டுப்பாங்க. 4 அல்லது 5 அங்கங்கள் இருக்கும். அதாவது ஃப்ளவர்ல டெட்ராமெரஸ் அப்புறம் பெண்டாமெரஸ் 4 அல்லது 5 அங்கங்கள் இருக்கும். இப்போ கால்சி, காரலா, கிளியர்லாம் வேற வேற அடுக்குல இருக்கும். இதுல வேற வேற லேயர்ல இருக்கும் காலக்ஸ், காரலாம். அடுத்து பாலினேஷன், இன்செக்ட் பாலினேஷன், பூச்சிகள் மூலம் பாலினேஷன் நடக்கும். இன்செக்ட்ஸ் மூலமா அந்த பாலினேஷன் நடக்கும். சரியா? இன்செக்ட்னா பூச்சிகள் தெரியும். இப்போ பி, சரிங்களா? அந்த பி வந்து அப்படி போற மாதிரி அப்படியே நம்ம யோசிச்சுக்கலாம். ஒரு பி வந்து அப்படியே மூவ் ஆகிற மாதிரி. ஸோ பீனு, மேங்கோ, நீம், அவரைக்காய், பீன்னா அவரை, மேங்கோனா மாமரம், நீம்னா வேப்ப மரம், இதெல்லாம் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். இப்போ இதுக்கு வரும் மோனோ காட்டிலேடன், ஒரு விதை தாவரங்களுக்கு வரும். இதோடைய சீடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது இருக்கு பாருங்க, தெரியுதா? 1 காட்டிலேடன், ஒரு விதை சீடு, ஒரே ஒரு காட்டிலேடன் மட்டும் காமிக்கும். ரூட்டு, இதோடைய ரூட்லாம் பைப்ரஸ் ரூட்டா இருக்கும், சல்லிவே தொகுப்போம். அதுக்கு நீங்க பனானா, பேடி, கிராஸ் எடுத்து பாருங்க. அதோடைய அடியில பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், கிராமத்துல இருந்தீங்கன்னா வயக்காடுல இந்த நெல்லை எடுத்து வெளியில போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க அந்த வேரை பார்க்கலாம். புள்ளியும் நீங்க பார்க்கலாம், புல்லும் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க, புள்ளியும் பார்க்கலாம். அதோடைய வேர்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, பைபர்ஸ் ரூட்டுமாங்க. அதை நிறைய தின் ரூட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், அதான் அதுல. அப்புறம் லீஃப் வெனேஷன், பேரல் வெனேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பேரல் வெனேஷன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படி இருக்கும். பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி இப்படி போட்டிருக்கேன். அப்புறம் ஃப்ளவர், இதுல வந்து ட்ரைமரஸ் 3 அங்கங்கள் இருக்கும், 3 பார்ட்ஸ் இருக்கும். பாத்தீங்களா? பாருங்க, சரியா? அந்த இதுல 3 பார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து அந்த அள்ளி, அள்ளிலாம் ஒரே வட்டத்துல பிரிக்கப்படாம இருக்கிறதா அப்படி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாலினேஷன். பாலினேஷன் விண்டு பாலினேஷன், காற்று மூலம் மறந்தது. போனது பாத்தீங்கன்னா இன்செக்ட், இது காற்று மூலமா, விண்டு. அடுத்தானே? ஓகே, ரைட், சூப்பர். அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மோனோகாட், டைகாட், ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம் எல்லாத்தையும் நாம இதுல பார்த்தாச்சு. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீகால் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஜிம்னோஸ்பம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுதான் ஜிம்னோஸ்பம் அப்படிங்கிறது ஒரு நேக்கட சீட் பிளான்ஸ். ஓவில் வந்து ஓவரி கவர் பண்ணியிருக்காது, என்க்ளோஸ் பண்ணியிருக்காது, அதனால எக்ஸ்போஸ்டா தெரியும் அப்படின்னு சொன்னோம். அதில் ஸ்போரோபைட் பேஸ் தான் டாமினேட் அப்படிங்கிறத சொன்னோம். அடுத்து ஜிம்னோஸ்பம்ல அந்த டைப், அதாவது 4 கிளாஸஸ் ஜிம்னோஸ்பம். சைக்கிளாடைட்ஸ் அப்படிதானே. ஸோ இது வந்து ஃபார்ம் லைக்கா இருப்பாங்க, பணம் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். நேரா நேரா இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு பிரான்ச் அன்பிரான்ச்சு அப்படிதானே, பிரான்ச் இருக்காது, நேரா எரெக்டா அப்படின்னு இருக்கக்கூடிய தாவரம் இது. அப்புறம் இதோடைய அந்த கூட்டிலைகள் நுனியில ஒரு குரோன் கிரீடம் மாதிரி இருக்குமா. ஓகே, அண்ட் டேப் ரூட் சிஸ்டம் தான் இதுவும். அதே கொடலைடு ரூட் பவளம் போன்ற அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சைக்கேஸ் சரிங்களா. அடுத்து ரெண்டாவது ஜிங்கோயல்ஸ். இது வந்து ஃபேன் ஷேப்பா இருக்கும் நான் சொன்னேன். லீவ்ஸ். இந்த குரூப்ல இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு லிவிங் ஸ்பீசிஸ் இதுதான் அப்படின்னு சொன்னா யாருக்கா, ஜிங்கோ பைலபா. இந்த குரூப்ல ஒரே ஒரு தான் லிவிங் ஸ்பீசிஸ் இருக்கு, அதுதான் என்னது, ஜிங்கோ பைலபா. இது ஒரு வகையான அன்பிளசன்ட் ஸ்மெல்ல ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்க சொன்னேன். அடுத்து கோனிஃபரஸ், மூணாவது டைப்பு. கோனிஃபரஸ் இவங்க வந்து கோன் ஷேப்ல இருப்பாங்க, எவர் கிரீனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். எவர் கிரீனு, அப்புறம் கோன் ஹிண்ட் மாதிரி எவர் கிரீன் ட்ரீஸ் வித் கோன் லைக் அப்பியரன்ஸ், நீடில் லைக் லீவ்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். விங்கடு சீட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபீமேல் கோனுக்குள்ள இருக்கும். ஃபைனஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன். ஃபைனஸ். நாலாவது நீட்டெல்ஸ், ரொம்ப சின்னது இது அப்படிதானே. ஆனா ரொம்ப சின்னதா இருந்தாலும் ஆன்ஜியோஸ்பர்ம் மாதிரி அட்வான்ஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுல இருக்கு. இதுலயும் ஓவில்ஸ் வந்து ஓப்பன்ல இருந்தாலும் அந்த ஃப்ளவர் லைக் ஷூட் தான் இதுல வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நீட்டம் அப்படிதான் போட்டிருந்தோம். அதோட எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எடிபிள், பிளைவுட், டர்பன்டைன் பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்ஜியோஸ்பர்ம் பார்த்தோம். ஆன்ஜியோ பாக்ஸ்டு ஸ்பெர்மா க்ளோஸ்டு சீடு அப்படிங்கலாம் பார்த்தோம். அதுலேயும் நம்ம ஹேபிட் ஹெர்பஸ் ட்ரீ அப்படிங்கிற பார்த்தோம். வஸ்குலர் டிசீஸ் வந்து வெல் டெவலப்டு வஸ்குலர் டிசீஸ் இருக்கும். சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு சொன்னோம். அதில் 4 நாள் நான் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அனிமேஷன் பார்த்தோம். இதெல்லாம் இந்த கிளாஸ்ல. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதியோட டாப்பிக்கை பார்ப்போம். அடுத்தடுத்த டாப்பிக்கை பார்ப்போம். சரிங்களா? ஸோ கிளாஸ் என்ன, வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.